ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவாஸ் சென்னை சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாம். எல்லோரும் விரும்புகிற ஆனியன் பக்கோடா. இந்த பக்கோடா நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம். வாங்க இதை வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இஞ்சி பூண்டு இடித்தது ஒரு ஸ்பூன் லெவலுக்கு, கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய், அதுவும் நல்லா இடிச்சிக்கலாம். நல்லா குரலில் வச்சு இடிச்சுப்போம். தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம். வெறும் அரிசி மாவு, நல்ல ஒரு அரிசி மாவு வந்து 1 கப்பு, 3 கப்பு கிராம் தால் கடலை மாவு, 2 பெரிய வெங்காயம் 2, அவ்வளோதான் பொருட்கள். இது எல்லாத்தையும் பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்குற இந்த பொருளெல்லாம் 1 by 1 அதில் போடுங்க. போட்டு கிளறணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் அதனோட கூட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்கள், இப்படி ஒவ்வொரு பொருளாக போடுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரீஃபைண்ட் ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன், அதாவது 2 கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி 2 கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த 2 கரண்டிங்கிறது உங்களுக்கு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரும். பக்கோடா செய்யும்போது நம்ம ஆயில் சூடு பண்ணுவோம் இல்லையா, அப்போ நான் பிரித்து ஊற்றும் போதே அதிலேருந்து எடுத்து இதில் போட்டுட்டேன். இப்போது அரிசி மாவு 1 கப்பு, இந்த மெஷர்மெண்ட்டில், இந்த கப்பு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த கப்பு மெஷர்மெண்ட்டில் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் எந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கணுமோ அதுபடி 1/3 எடுத்துக்கோங்க. கடலை மாவு வந்து 3 கப் கடலை மாவுக்கு 1 கப் அரிசி மாவு. கொஞ்சம் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். வெளியில் மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளே வந்து உங்களுக்கு நல்லா உள்ள இதுவாக இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது வந்து நல்லா பிசையணும். இந்த பிசைகிறதுல தான் உங்களுக்கு நிறையா டேஸ்ட் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பே இந்த பிசைகிறதுல மட்டும்தான். எல்லா பக்கமும் போய் சேரணும். உப்பு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பத்தலை, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து லைட்டாக தெளித்து தான் இது பண்ணணும். கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி, கிட்டத்தட்ட இது ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் பக்கோடா செய்யலாம். அந்த அளவுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அது 180 ml பிடிக்கிறது. அதில் வந்து ஒரு 1/2 கிளாஸுக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி வச்சு நான் இப்படி பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கீழெல்லாம் சிந்தாது. எனக்கு கொஞ்சம் சிந்திருச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம அதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வாணலியில் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றுக்கிறேன். இப்படி பிசைஞ்சு விடுங்க. அதை கை ஃபுல்லாக எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு போடுங்க. பொடியாக நம்ம போட தேவையில்லை, ஏன்னா நமக்கு வறுக்கும் போதே சம்டைம்ஸ் பொடியாக வந்துடும், கொஞ்சம் பொடி விழும். அதனால் கொஞ்சம் பெருசாகவே பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு வறுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சுவையான பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆயில் ட்ரை ஆகிற வரைக்கும் பட்டர் பேப்பரில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஆயில் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான பக்கோடா ரெடி. இதோட கூட டீயோட கூட வச்சு சாப்பிட்றதுக்கு மழை டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.